என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ ஜேவிபிக்கு நிறைய ஜேவிபி தங்களுக்கு கூட அந்த போனஸோடு வந்ததை வச்சுக்கொண்டு தங்களுக்கு பெரும்பான்மை என்று சொல்கிறது, தங்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்குன்னு சொல்கிறதும் சொல்லுகிறார்கள். ஒரு 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 வகையில் தமிழ் மக்கள் பெரும்பான்மை கட்சியில் ஆதரித்து எங்களோட அபிலாசைகளை கைவிட்டு எங்களோட தலையில் மண்ணள்ளி போட்டு போகிறதும் செய்யலாம். மற்ற பக்கத்தில் தமிழ் தரப்புக்கு வாக்களித்து தமிழ் தரப்பு விரும்பி அரசியல் அபிலாசைகளை கைவிட்டு சிங்கள தரப்பின் விஷயத்துக்கு ஆதரித்து போகிறதும் இருக்கலாம். அப்போ இதில் எது நடந்தாலும் எங்களுக்கு ஆபத்து தானே. இப்போ தமிழ் தரப்புக்கு ஆதரித்து தமிழ் தரப்பு அரசியல் நிலைப்பாடுகளை கைவிட்டு போய் ஐக்கியராட்சியவை அல்லது பெரும்பான்மை நிகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்க முடியாது தானே. அப்போ நாங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய முயற்சி எதுவாக இருக்க வேணும்னு சொன்னால், தமிழ் தரப்புக்கு பின்னால் தமிழ் மக்கள் நிற்க தமிழ் தரப்பாக விரும்பி இந்த நிலைப்பாடுகளை கைவிட்டு பெரும்பான்மையினுடைய நிகழ்ச்சிகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு நிகழ்வு நடந்துராததை உறுதிப்படுத்துகிறதா இருக்கும். ஆனால் இந்த 15 ஆண்டுகள் நடந்து வந்திருக்கிற விஷயம் எதுவென்று சொன்னால், தமிழ் தரப்பு தாமாக விரும்பி தமிழ் தேசிய நிலைப்பாடுகளை கைவிட்டு ஒரு ஒற்றையாட்சி என்ற நிலைப்பாட்டை ஆதரிச்சிருக்கிற ஒரு நிலைமை. அது வாக்கெடுப்புக்கு வராமல் விட்டது இந்த இனம் செய்த புண்ணியம், சரியல்லோ. அப்போ ஆகவே நாங்கள் உங்கள்கிட்ட மன்றாட்டமாக கேட்கிறது என்னென்னு சொன்னால், அப்படி ஒரு நிலைமை நடக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை நடக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் 75 வருடங்களில் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர்களால் ஒரு தமிழர்களுடைய தாயகம், தேசம், இறமை, சுயநிர்ணய உரிமையை அடியோடு கைவிடுவதாக ஒப்புக்கொண்டு பௌத்தம் அரச மதம் என்பதை எழுத்து மூலமாக எழுதி கொடுத்து ஏற்றுக்கொண்டு ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிற சம்பவம் 15க்கும் 19க்கும் இடையில் நடந்திருக்குது. சரிதானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த 2018 இறுதி பகுதியில் ஆட்சி குழப்பம் பெறாமல் ஒரு வாக்கெடுப்புக்கு அந்த அரசியலமைப்பு வந்திருந்தால் அது இன்றைக்கு தமிழற்ற கதை முடிஞ்சு போயிருக்கும். அது ஏதோ தெய்வாதீனமாக அந்த இனம் தப்பி பிழைச்சிருக்கு அதில் இருந்து அப்போ அந்த வரைவுக்கு நாங்கள் ஒத்துக்கொண்ட காரணத்தால் அன்றைக்கு 16ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட புதிய அரசியல் ஜாப் உருவாக்கத்தில் நாங்கள் தாயகம், தேசம், இறமையை கைவிட்டு பௌத்தம் அரச மதம் என்பதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு ஐக்கிய ராஜ்யவுக்கு சம்மதிக்கிறோம் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்ததின் வெளிப்பாடு என்னென்னு சொன்னால், அங்கால 19 பதவிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ச இப்போ தமிழ் தரவு உலகத்துக்கு முடங்கி இருக்கிற இடத்துல இன்னும் இறுக்கமான ஒரு பௌத்த அரசியலமைப்பை கொண்டுடலாம் என்ற நம்பிக்கையில் ரமேஷ் டி சில்வா தலைமையில் போட்ட குழுவுக்கு நாங்கள் ஒரு யோசனையை கொடுத்திருந்தோம். கூட்டமைப்பும் இன்னும் ஒரு யோசனையை கொடுத்திருந்தோம். அவர்கள் ஒரு பௌத்த பேரினவாத நிகழ்ச்சிகளுக்கு போகிறார்கள். அந்த இடத்துல 13 எல்லாம் நீக்கப்பட போகுது என்று தெரிய வரத்தான் பதறி அடித்து கொண்டு சகல கட்சிகளும் கையொப்பமிட்டு இந்தியாவுக்கு கடிதம் அனுப்பினது 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கும்பிட்டு கேட்குற விடயம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு தெரியணும் என்னென்னு சொன்னால் ஒரு முயற்சி உண்டு தமிழ் தரப்பினுடைய அரசியல் அபிலாசைகளை தாரை வார்க்காது என்பது உறுதிப்படுத்தப்பட வேணும். அப்போ அந்த உறுதிப்பாடுகள் இருக்கும் இடத்துல நாங்கள் எந்த ஒற்றுமை முயற்சிக்கும் நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார். மற்றபடி நாங்கள் ஒருபொழுதும் இந்த ஒற்றுமைக்கு மாறானவர்கள் அல்ல. ஆனால் எங்களுக்கு இருக்கிற கரிசனை என்றது என்னென்னால், தமிழ் தரப்பா ஒரு இப்போ இன்றைக்கு எங்களை இப்போ எல்லாரும் பிரிஞ்சு நிற்கிறபடியாக ஒரு கருத்துக்கு கொண்டு வர்றது கரைச்சல் என்று சொல்லலாம். ஆனால் எல்லாரும் ஒரு கருத்துக்கு வந்த பிறகு அந்த ஒரு தலைமை முடிவெடுத்து ஆதரித்து விட்டுதுன்னா முடிஞ்சதே கதை. அப்போ அப்படி நடக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கு அதில் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து கேட்குறேன் என்றால், அடிமட்டத்திலிருந்து ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதென்ற கருத்துருவாக்கத்தை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் மக்கள் நீங்கள் சொல்கிறத கேட்குற நிலைமைக்கு மக்கள் வருவார்கள் என்று சொன்னால் ஒரு பயமும் இல்லாமல் போல நீங்களும் அதின் காவலர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இதில் கயந்திரமாறனை இருந்து சொல்கிற விஷயத்தை இந்த ஊடக நண்பர்கள் மக்கள் மத்தியில் தலைமை தாங்கி சொல்கிற ஒரு நிலைமை இருக்கும் என்றால் எங்களுக்கு ஒரு அச்சமும் இல்லை. விளங்கானவர் அதுதான் எங்களுடைய கவலை.